அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த நாள் வைகாசி மாதத்தினுடைய முதல் நாள், வைகாசி மாத பிறப்பு. இன்று வெள்ளிக்கிழமை, சதுர்தசி திதியும் அதனோடு சேர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே வைகாசி மாதத்தினுடைய முதல் நாளான இன்று வைகாசி விசாகத்திற்கான விரதம் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த நாளிலிருந்து விரதம் மேற்கொள்ளக்கூடிய விரத அனுஷ்டானங்கள் துவங்க உள்ளது. அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திரமாகப்பட்டது இந்த வெள்ளிக்கிழமையிலே சம்பவிக்கும் பொழுது இந்த நாளிலே அஸ்வின்யாதி தேவதைகளை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதாவது தீராத வியாதி உள்ள நபர்கள், அடிக்கடி எதனால் ஒரு வியாதி இருக்குது, தீராத வியாதி உள்ள நபர்கள், அதேபோல் உங்கள் ஜாதகத்திலே அஷ்டமாதிபதி திசை அல்லது 6ஆம் அதிபதி திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி உடல் நலத்திலே ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அத்தகைய நபர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய மாத பிறப்பு சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நன்னாளிலே முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்து தீர்த்த பிரசாதங்களை அருந்தி வர வியாதிகள் அனைத்தும் பரிபூர்ணமாக குணமடையும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே இன்று செவ்வாய் அமையப்பெறுகின்றார். அதே போல் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் ராசி மண்டலத்திலே அமையப்பெற்று சந்திரனும் அவரோடு இணைகின்றார். இந்த நாளிலே தெளிவான மனக்குழப்பங்கள் அதே போன்ற தொழிலாளர்களுடைய ஒற்றுமையால் சில முன்னேற்றங்கள் நடைபெறும். அதே போல் இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விதமான கருத்து விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களது ஆலோசனை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், அதே போல் பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு மேற்பட்டு நீங்கள் தொழில் முன்னேற்றத்துக்காக உங்களது வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார் சுக்கிர பகவான். அவரோடு இன்று சூரியனும் இணைந்து உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்களை தந்து, அதோடு இல்லாமல் சந்திரன் 12லே மறைகிறார். சில கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும். அதே போல் சொந்த தொழில் முன்னேற்றத்தை தரும். சிலருக்கு சுய தொழிலுடைய அனுகூல்யங்கள் ஏற்படுகிறது. எதிர்பார்த்த பணவரவு வெற்றியை ஆதாயங்களை தேடித்தரும். அதே போல் பொருளாதார நிலை மேம்படுகிறது. தொழிலாளர்களிடத்திலே நல்ல உத்தமமான விஷயங்கள் நடைபெறுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே குரு பகவான் சஞ்சரித்து உங்கள் ராசிநாதனாகப்பட்ட புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறையப்படுகின்றார். எனவே சில நாட்களிலே உங்களுக்கு தீராத சில பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அதன் மூலியமாக லாபம் வரக்கூடிய நிகழ்வு. அதே போல் குழந்தைகள் பள்ளிக்கு சேர்க்கையான விஷயங்கள், அதே போல் இடம் மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதே போல் சிலர் வேறு ஒரு இடத்திற்கு இடம் மாற்றங்கள், அதே போல் புதிய குடியிருப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் அமையப்பெறுகிறது. சிலருக்கு பேங்க் லோன் சார்ந்த விஷயங்கள் சுலபமாக அமைந்து அதன் மூலியமாக லாபங்கள் நன்மைகள் அடையும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளிலே சந்திரன் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அதோடு இல்லாமல் உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் 9லே சஞ்சரித்து 10ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்றார். அரசு தொழில், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் போன்றதெல்லாம் சிறப்பாக அமையும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயம் அனுகூல்யமாக தருகிறது. அதே போல் அச்சுத்துறையில் ஈடுபடக்கூடிய பத்திரிகை துறை, அச்சுத்துறை போன்றவற்றிலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ், நன்மையான ஆதாயங்கள், அதே போல் வெற்றிக்கான அநேக விஷயங்களும் சிறப்பாக நடைபெறும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமையப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே தேவையில்லாத இடங்களிலே உங்களது பேர் புகழ்ச்சியை சில இடங்களிலே நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடிய நிர்பந்தம். அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். அதே போல்
அஷ்டமஸ்தானத்திலே என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சரித்து அதே போல் உங்களது ராசிக்கு சில இடங்களிலே சில பாதிப்புகள் இருந்தாலும் அதை தெளிவான முன்னேற்றங்களில் சிலக்கான பாதைகள் அமையப்பெறுகிறது. அதே போல் தொழில் முன்னேற்றம் அடைந்தாலும் சில நேரங்களிலே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இல்லாமல் சில வருந்தத்தக்க விஷயங்கள் நடந்தாலும் உங்களது முன்னேற்றங்களாவது தடைப்படாமல் தங்கு தடையின்றி லாபங்கள் வரக்கூடிய ஒரு நிலை. அதே போல் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சேமிப்பு இல்லை என்றால் உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு புத பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே அமையப்பெற்று சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். அதே போல் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அதே போல் சிலருக்கு சில இடங்களிலே வீண் அலைச்சல்கள், பொருளாதாரங்களிலே வீண் விரயங்கள் ஏற்படலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், பாராட்டுகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களிலே வேலையின் பளு அதிகரிக்கும். அதே போல் ஊதிய குறைபாட்டினால் சில பிரச்சனைகள். அதே போல் உங்களது உழைப்பினை உங்களது நிறுவனம் சரியாக மதிக்க தவறிய காரணத்தினால் அவர்கள் மீது கோபம் கொண்டு சில பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடிய நிலை வந்து சேரும். எனவே கவனமாக இருங்கள். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு நல்ல லாபங்கள், அதீத பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் நடைபெறலாம். அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரித்து குரு சுக்கிரனோடு சேர்வதால் பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள், பொருளீட்டுகளிலே நல்ல பங்கு சந்தையிலே வாங்கக்கூடிய நல்ல நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், பண விரயங்கள் இல்லாமல் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும். அதே போல் உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். சில பெண் விரோதிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பாராத பணவரவு, தனவரவு ஏற்படும். அதே போல் உங்களுக்கு ராசினான செவ்வாய் பகவான் சூரியனோடு இடன்ற கலத்து பல்வேறு விதமான லாபங்களையும் ஆதாயங்களையும் தந்துள்ளார். அதே போல் 6ஆம் இடத்திலே சூரியன் மேஷ மண்டலத்திலே சஞ்சரிக்கிறதால் சில நேரங்களிலே 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். 7இலே சூரியன் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவியிலேயே சில கருத்து வேறுபாடுகள், பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் சின்ன பிரச்சனைகள் வந்து சேர்கிறது. எனவே கவனமாக இருந்து சாதுரியமாக நடந்து கொள்ளும்போது லாபத்தையும் ஆதாயத்தையும் பெறலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் சந்திரன் 5ஆம் இடத்திலும் அமையப்பெற்று பல்வேறு விதமான லாபங்கள், இன்பமான செயல்களை தந்துள்ளார். அதே போல் சூரியனால் ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும், அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், பொருளாதாரத்திலே மேம்பாட்டுகள், அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி, பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சிறப்பாக அமையப்பெறும். அதே போல் சொந்த வீடு வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ஸ்தானபலம் கைகூடி அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி, பொன் பொருள்களை சேரக்கூடிய பாக்கியங்கள், சிலருக்கு உங்களுடைய பார்ட்னரிடம் அதாவது காதல் இடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரலாம். சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அதே போல் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் வந்து சேரும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான ஆதாயங்கள். சனி பகவான் ராசிக்கு 2இலே அமர்ந்து 3இலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். ஒரு அமைதியான சூழ்நிலை, மனத்திலே மனம் மாற்றங்கள், பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைதல், அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபருக்கு நல்ல ஆதாயங்கள், விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்றாக விளைச்சல் போன்றவற்றை சிறப்பாக அமையும். தேடிய பொன்பொருள்கள் அதே போல் வந்து சேரும். வெகு விரைவாக திருமண பாக்கியங்களும் அதே போல் திருமணத்துக்கான அநேக சுபகாரியங்களும் சிறப்பாக நடைபெறும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே சனி பகவான் சஞ்சரித்து ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் தெளிவு பெறும். அதே போல் உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியரிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வரலாம். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சுலபமான முறையிலே நல்லபடியாக தொழில் முன்னேற்றங்கள் அடையும். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு அபிவிருத்தியாகும். அதே போல்
உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் சில நேரங்களிலே உடல் உபாதைகளால் சில மனக்கவலைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.